வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. வரக்கூடிய பங்குனி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல தான் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்ப்போம். துலாம் ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு செவ்வாய் பகவான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்க போகிறார். ஏற்கனவே செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்லா தான் இருக்கார். செவ்வாய் தான் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ செவ்வாய் எப்போ எல்லாம் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கோ அப்போ பூரா உங்களுக்கு பணவரவு நல்லா இருக்கும், பண தட்டுப்பாடு இருக்காது, பண கஷ்டங்கள் இருக்காது, பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், கடன் காட்சிகள் எல்லாம் அடையும், நாம் நிம்மதியாக இருக்கலாம், நினைச்ச இடத்துல இருந்து நினைச்ச தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதனால செவ்வாய் சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு சிலருக்கு சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். ஒரு சிலர் சொத்துக்களை கரையை வாங்கலாம், அல்லது ஒத்தி வாங்கலாம், அல்லது பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் அதை பகிர்ந்து எடுக்கலாம். அதே மாதிரி வில்லங்க சொத்துக்கள் இருந்தாலும் கிடைக்கும். அதனால் சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு நன்மைகளும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாயும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கார். அப்போ உங்களுடைய கணவன் மனைவி உறவுகளும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி 7ஆம் அதிபதி சிறப்பாக இருக்கிற போது உங்களுக்கு சிலருக்கு கல்யாண காட்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது திருமண யோகங்கள் கைகூடி வரும். திருமணம் நடக்காதவங்க திருமணத்துக்காக முயற்சி பண்ணினா விரைவிலேயே திருமணம் நடக்கிறதுக்கான பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்து குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவான் 7வது ராசியில் தான் இருக்கார். குரு 7ல் இருக்கிறது நல்லது. அப்படின்னா 7வது இடம் திருமண ஸ்தானம். அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரன்கள் நல்ல வரன்களாக கிடைக்கும். இந்த வருஷம் கிடைச்சா அதாவது நல்ல கணவன் கிடைப்பார். ஒரு சில பையங்களுக்கு நல்ல மனைவி கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். யதார்த்தமான மனைவியாக இருப்பாங்க, யதார்த்தமான கணவனாக இருப்பாங்க, சூதுவாது இருக்காது. அதே மாதிரி நல்ல குணாதிசயங்களோடு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் கணவன் மனைவி கிடைப்பாங்க. அதனால் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அதே மாதிரி திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதே மாதிரி குரு உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கும். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுடைய ராசியை குரு பார்க்கறதுனால அந்த கஷ்டங்கள் எல்லாம் தவிடுபடி ஆகிறது மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அதனால் கஷ்டங்களால் வெகுவாக பாதிக்கப்படுறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை. கஷ்டம் வர்ற மாதிரி தெரியும், ஆனால் விலகிடும். அதனால் தைரியமாக இருக்கலாம். சரிங்களா? சரி. சனி பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 5ஆம் அதிபதி தான். 5ஆம் அதிபதி சனி பகவான் 5வது இடத்துலேயே ஆட்சி பெற்று தான் காணப்படுறார். 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்று காணப்பட்டால் புத்திரஸ்தானம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பெற்ற பிள்ளைகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். பெற்ற பிள்ளைகள் நல்லா ஜெயிக்கலாம், நல்லா முன்னேறலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஏற்கனவே குழந்தை இருக்கிறவங்களுக்கு அடுத்த குழந்தை பெற்றுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கிடைக்கும். அதனால் புத்திரஸ்தானத்தில் ஒரு நல்ல பலன்களை நாம் எதிர்பார்க்கலாங்க இந்த ஆண்டு. அடுத்து சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் அஷ்டமாதிபதி தான். 8ஆம் அதிபதி 5ல் தான் இருக்கார். அப்போ பங்குனி 1ஆம் தேதி வரைக்கும் பெற்ற பிள்ளைகள்னால ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருக்கும், பெற்ற பிள்ளைகள்னால ஏதாவது ஒரு சிரமங்கள் இருக்கும், அல்லது பெற்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போகும், இல்லைன்னா ஏதாவது வம்பு வழக்குகள் வரும். ஆனால் பங்குனி 1ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் உங்களுக்கு 6வது ராசிக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் பிள்ளைகளால் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் பங்குனி 1ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் 6ல் இருக்கிற போது அந்த கணவன் மனைவி வீட்டார் இருக்காங்கல்ல, அவங்க நடந்துக்கிற முறைகள் நமக்கு பிடிக்காது. அவங்க தவறாக நம்மளை ஏதாவது பேசுவாங்க, அந்த மாதிரி தொந்தரவு. அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் பொருள்கள் பூரா ரிப்பேர் ஆகும். டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, வேறு கம்ப்யூட்டர் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரியான பொருள்கள் மட்டும் ரிப்பேர் ஆகணுன்றக்கும் ரிப்பேர் ஆகும். ஒரு சில பொருள்களை பழுது பார்த்து வச்சுக்கலாம், ஒரு சில பொருள்களை பழுது பார்க்க முடியாது. புது பொருள்கள் தான் வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் 8ஆம் அதிபதி 6ல் இருக்கிற போது கவனமாக இருக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதி 6ல் இருந்தால் சிலருக்கு வம்பு வழக்குகள் வரும், சிலருக்கு நோய் நொடிகள் வரும், ஒரு சிலர் இந்த கீழே விழுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். அதனால் அந்த பங்குனி மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி. 9ஆம் அதிபதியாகிய புதன் பகவான் வேற இந்த பங்குனி மாதத்தில் நீச்சமாக தான் இருப்பார், 6ல் தான் இருப்பார். 9ஆம் அதிபதி 6ல் இருந்தால் உங்களுடைய தந்தைக்கு ஏதாவது நோய் நொடிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தந்தைக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் அலர்ஜி, நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, தலைவலி, வயிற்று வலி, கல்லடப்பு, இந்த கண்ணில் பிரச்சனை வர்றது, அந்த மாதிரியான நோய் நொடிகள், அல்லது ஏதாவது காய்ச்சல் வர்றது, அந்த மாதிரியான நோய் நொடிகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் கொஞ்சம் இருக்கும். அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க. சூரியனை எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் உங்களுக்கு 11ஆம் அதிபதி தான், லாபாதிபதி தான். லாபாதிபதி இப்போ 6ல் இருக்குது. லாபாதிபதி 6ல் இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு கிடைக்கிற லாபங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு விதத்தில் விரயமாகிறது மாதிரியான சூழ்நிலைகள் வரும்.
இப்போ ஒரு 10 ரூபா லாபம் கிடைச்சதுன்னா அது நோய்க்கோ கடனுக்கோ போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். அதே மாதிரி பிறர்கிட்ட இருந்து எந்த உதவிகளையும் பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. யார்ட்டையாவது போய் உதவிகள் கேட்டால் கூட அந்த உதவிகள் வந்து இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும். அதே மாதிரி அரசாங்க அதிகாரிகள் வழியில் வந்து நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. நம்ம ஏதாவது அரசாங்க அதிகாரிகள்கிட்ட போய் கேட்டோம்னா நம்மளை வந்து அலக்கழிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து செய்வாங்க. அப்போ என்னடா இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே வைக்கிறாங்களேன்னு நம்ம அவங்க மேலே ஒரு மாதிரி ஆதங்கப்படுறோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை வந்து அந்த சூரியன் வந்து உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி 6வது இடத்துல தான் ராகு வேற வந்து உங்களுக்கு இருக்கார். பொதுவாக 6வது இடத்துல ராகுவும் இருக்கக்கூடாது. இருக்கலாம், 6வது இடத்துல ராகு இருந்தால் பொருளாதாரம் அதெல்லாம் நல்லாயிருக்கும், கடன் காட்சி எல்லாம் அடையும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு இந்த வயிறு தொடர்பான பிரச்சனைகள், வயிற்று வலி வர்றது, அல்சர் வர்றது, கேஸ்ட்ரிக் பிரச்சனை வர்றது, அந்த மாதிரியான தொந்தரவுகள் மட்டும் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து கொஞ்சம் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி. 12வது இடத்துல கேது இருக்குது. 12வது இடத்துல கேது இருந்தால் ஒரு சிலருக்கு சரியாக தூக்கம் வராது. அதே மாதிரி பயண அலைச்சல்கள் வந்து நிறையா இருக்கும். எங்கேயாவது வந்து அடிக்கடி போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஏதாவது ஒரு வகையில் அந்த அலைச்சல் திருச்சல் மட்டும் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 10ஆம் அதிபதி சந்திரன் வந்து இந்த மாதம் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால் தொழில் ஸ்தானம் நல்லாயிருக்கும். தொழிலில் வந்து உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த பங்குனி மாத கிரக நிலைகளை பொறுத்தளவு துலாம் ராசிக்கு சிறப்பாக தான் இருக்கும். அதனால் இந்த மாதம் ஒரு அருமையான மாதமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி துலாம் ராசி நண்பர்களே.